படுக்க விடுங்கம்மா. நான் டாக்டர் கூப்பிடுறேன். சரிம்மா. பாத்துக்குங்கம்மா. டாக்டர், எங்க போயிட்டார்? ரேகா, நம்ம வசந்தி நம்மளை ஏமாத்திடுவாடோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. லட்சுமி, என்ன நாம அனுபவிக்கணும் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாம் நம்ம தலைவிதி. அப்பா என்னப்பா நீங்களும் அம்மாவோட சேர்ந்துட்டு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா, தைரியமா இருங்க. ஏமா எங்களுக்கு தைரியம் சொல்றிய, நீ தைரியமா இருக்கியா? டாக்டர், டாக்டர் எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு பாக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்களே, என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, டாக்டர் எப்படி இருக்கா வசந்தி? டோன்ட் வரி, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. அவங்க உடம்புல பாய்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் ஆயிருக்கு. அது இன்ஜெக்ஷன் மூலமா கலந்து இருக்குமோன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்ததால ஒருவேளை சூசைட்க்கு அட்டன் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. என்ன டாக்டர் சொல்றீங்க? வசந்தி அப்படிலாம் செய்ய மாட்டா. ஓ அப்படியா? ஆனா ட்ரக் அடிக்ட்டுக்கு ஆளானவங்க மைண்டு எந்த நேரத்திலயும் மாறலாம். எங்க சந்தேகம் அதுல இல்ல, அந்த இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அதுதான் எனக்கு தெரியல. எனிவே சீக்கிரமே அவங்க பேசுற கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. அப்போ கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஓகே, வரேன். தேங்க் யூ. என்னம்மா என்ன யோசிக்கிற? இல்லப்பா, வசந்திக்கு அந்த இன்ஜெக்ஷன் எப்படி கிடைச்சிருக்கும்? யாரு கொடுத்துருப்பாங்க? ஒன்றும் புரியலையே. திடீர்னு அந்த டாக்டர் தனிகை வேற அப்ஸ்கான் ஆயிட்டாரு. எங்க தேடினாலும் அவர் கிடைக்கல. எனிவே, வசந்தி கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுக்கா. என்ன வசந்தி, மன்னிக்கிறோமா இல்லையாங்கிறது ஒருத்தங்க செஞ்ச தப்ப பொறுத்து இருக்கு. ஆனா என்னால நீ தப்பு செஞ்சங்கிறதே நம்ப முடியல. கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு ட்ரக் அடிக்ட்னு. என்னால நம்ப முடியல. நான் அப்படி நம்பி இருந்தேன்னா இப்படி உன்னை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸரா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லிச்சு, வசந்தி தப்பு பண்ணல, அவளை சுத்தி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. தெரியும் நீ அப்படி செஞ்சிருக்க முடியாதுன்னு. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நிஜமா நான் தப்பு பண்ணல. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன்னால தெளிவா யோசிக்க முடியுதா? சொல்லு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னா, ஏய் ஏய் நில்லு. இவரை இலவச மருத்துவ பிரிவுல தானே அட்மிட் பண்ணாங்க. அங்கதானே இவருக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. இவர் எதுக்கு இந்த பிளாக்கு கொண்டு வந்த? கேக்குற
கேக்குறல சொல்லு. இவர் எதுக்கு இந்த பிளாக் வந்தாரு? எந்த டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க? சொல்லு. ஏய், என்ன கேள்வி மேல கேள்வி கேட்குற? இதை பாருங்க சார், நீங்கெல்லாம் பெரிய டாக்டர், லட்சமா சம்பாதிக்கிறவங்க. இப்படி வெறும் 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அம்பேல் ஆக்கிட்டீங்களே, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, நானும் டாக்டரும் பேசினது பார்த்தது பண விஷயம். இது எல்லாத்தையும் நீ வெளியில சொன்ன ஒன்று, அப்புறம் நான் பேச மாட்டேன் சார். நானா சார் இவங்களை மிரட்டினேன்? சார், நான் இத்தனை வருஷமா இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். இது வரைக்கும் நான் ஆப்ரேஷன் கத்தி கூட தொட்டது கிடையாது சார். இவங்க தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறாங்க சார். ஸ்டாப் இட். நோ சார், யூ ஹேவ் மிஸ்டேக்கன். அவரு கிட்னி ஆபரேஷன் பண்றதுக்காக எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அப்பெண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக தான் வந்தாரு. பட் நீங்க சொல்றது... சாரி டாக்டர், உங்களுக்கு டவுட்னா ஸ்கேன் ரிப்போர்ட், டெத் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்துக்க வர அப்பாவி 7 ஜனங்க கிட்ட உங்களுக்கு வயித்துல கட்டி அப்பெண்டிடைசஸ்னு போய் சொல்லி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் உங்களால உயிர் வாழ முடியும்னு அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி எத்தனை பேரோட கிட்னிஸ் திருடி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஏதோ பொம்பளை டாக்டர் ஆச்சான்னு பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமா, நோயாளிகளை செக் பண்ணாமா, போவியா? அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்றது, என்ன வாட்ச் பண்றது, பெரிய டாக்டரை வேவு பார்க்கறது, என்ன இதெல்லாம்? இப்ப பாத்தியா, இந்த வார்டு பாய் சந்திரன் உன்னை ஹைஜாக் பண்ணிட்டான். என்ன பாக்குற? போத ஊசி, பெத்தடின். ரேகா, என்னமாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்க? அம்மா, நம்மளோட நம்பிக்கை பொய்யாலம்மா. வசந்தி எந்த தப்பும் பண்ணல. அவளுக்கு போதை பழக்கமும் கிடையாது. அவளை அந்த பழக்கத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க. அப்படி செஞ்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வசந்தி, என்னமாச்சு? நான் உங்க பொண்ணுமா, இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துல ஈடுபட மாட்டேன். என்ன இந்த பழக்கத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. எனக்கு போதை ஊசி போட்டு என்ன இப்படி ஆக்கிட்டாங்கம்மா. நான் இந்த தப்பும் பண்ணலம்மா. என்னோட பழைய வசந்தியை பார்க்கறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுக்கு காரணமே நீங்க தான்க்கா. இந்த விஷயத்துல உங்க அன்பையும் பாசத்தையும் விட உங்க கடமை உணர்ச்சியை தான் நான் ரொம்ப பாராட்டுவேன். உங்களுக்கு தான் நன்றி சொல்லுங்கக்கா. ஓ, ஹலோ. வாங்க பிரசன்னா. பரவாயில்ல. ஹாய் ரைட்டர் சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேங்க. நீங்கள் பூர்ணமாக குணமானதில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், உங்கள் தொழிலில் கரெக்டாக இருந்திருக்கீங்க. உங்கள் அக்கா மாதிரி கண்ணு முன்னாடி பார்த்த அநியாயத்தை தட்டி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பழித்திக்க இவ்வளோ பெரிய தண்டனை அவங்க கொடுத்துருக்கூடாது. எவ்வளோ புனிதமான தொழிலில் செஞ்சிட்ருக்கீங்க. அதை கேவலப்படுத்தினவங்களையும் உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தவங்களையும் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. ஆமா பிரசன்னா, சமூகத்துல இந்த மாதிரி பணபலம் அதிகாரம் இருக்கிறவங்க செய்யற அநியாயங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆனால் என்ன மாதிரி பத்திரிகையாளர்களால் அவங்கள பற்றி பக்கமாக எழுத மட்டும்தான் முடியும். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளால் மட்டும்தான் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு தண்டனை வாங்கி தர முடியும். அப்போ தான் இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இது பாருங்கள்,
வசந்தியை அந்த மிருகங்க கிட்டேருந்து உங்களால் காப்பாற்ற மட்டும்தான் முடிஞ்சது. ஆனால் அவங்கள வேட்டையாட முடியல. இவனுங்களெல்லாம் உயிரோடு விட்டு வச்சா இன்னும் எத்தனை பேரோட உயிர் பலியாகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்களை கண்டிப்பாக வேட்டையாடணும். நேரடியாக மோதாமல் படிப்படியாக முன்னேறணும். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும். என்னங்க பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். வசந்தியோட இந்த நிலைமைக்கு ஒரு விதத்தில் நானும் காரணமாயிட்டேன். அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனதுனால தான் வசந்திக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. இல்லாட்டி பாவம் அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த ஆப்ரேஷனில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் செஞ்சேங்கிற மன திருப்தி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என் ஃப்ரெண்ட் ரேகாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சாலே செயலில் இறங்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம். என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் செய்ய போகிற இந்த ஆப்ரேஷனில் என்னோட பங்கும் இருந்தால் ஏதோ நானும் சின்னதாக கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன். ஆமா பிரசன்னா, உங்களை மாதிரி ரைட்டர்ஸோட எழுத்தாலையும் பேச்சாலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமா, வசந்தி உங்ககிட்ட அந்த பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, அது இருக்கு இல்லையா? எல்லா விவரங்களையும் பத்திரமா வச்சுருக்கேங்க. நம்மளால் ஆதாரத்தோட எல்லாத்தையுமே நிரூபிக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கோ. வரேங்க. எல்லா ஏரியாவும் தரவா செக் Okay, பண்ணுங்க. madam. ரெக்கார்ட்ஸ் ரூமுக்கு ஒருத்தர் அனுப்புங்க. Okay, madam. கம்ப்யூட்டர் ரூமுக்கு ஒருத்தர் அனுப்புங்க. Okay. டாக்டர்ஸ் சேம்பர்ஸ் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுங்க. சரி, தரவா madam. செக் வாங்க. பண்ணுங்க. ஓகே? ஓகே யா, ஓகே. ஒரு நிமிஷம். சொல்லுங்க, நீங்க madam. ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் தானே? ஆமா, madam. சீஃப் டாக்டர் சபேசனோட வர பேசுங்க. சொல்கிறேன். என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, நான் ரவுண்ட்ஸில் இருந்தேன். ஓ, ரவுண்ட்ஸ் எல்லாம் போவீங்களா நீங்க? ஏன் கேட்குறீங்க?
இல்ல நீங்க தொழில் கூட பிராக்டிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் மேல ரொம்ப சீரியஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். இப்படி நீங்கள் கேட்குறதே எங்களுக்கு இன்சல்ட். சிட்டிலே நல்ல பேர் வாங்கினது எங்கள் ஹாஸ்பிட்டல். இப்படி நீங்கள் போலீஸோட வந்து சர்ச் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நல்லா இல்லை தான் நீங்க பண்றது. எங்களோட என்கொயரிக்கு ஃபுல்லா கோஆப்ரேட் பண்றது உங்களுக்கு நல்லது. உங்களை நம்பி வந்துட்டு இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது. ஏன்னா அவ்வளவு சீரியஸ் உங்க ஹாஸ்பிட்டல் மேல வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் டாக்டர் சபேசன். அதனால தான் இந்த போர்க்கால நடவடிக்கை. இல்லைன்னா நீங்க தான் உஷாராயிட்டு எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவீங்களே. மேடம், திஸ் இஸ் டூ மச். நான் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டி இருக்கும். யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கங்க, எந்த விஐபியா இருந்தாலும் சரி. நான் பேசணும்னு சொன்னது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற உங்கள் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட. இவர்கிட்ட தான் நான் பேசணும்னு சொன்னேன். என்ன மிஸ் ரேகா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இவங்க என்னன்னு? இலவச மருத்துவமனைன்ற பேரில் அப்பாவி மக்களை ஏமாற்றி அவங்களோட கிட்னியை திருடுறதா பப்ளிக் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி விசாரணை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? மிகப்பெரிய ஸ்கேண்டலாக இருக்கே. அம்மா, இதை பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சார், எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் சார். இன்ட்ரெஸ்டிங் மிஸ் ரேகா. பரவாயில்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக நானும் வேலை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்திருக்க அதே புகார் உங்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்திருக்கு. அதனால இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேனே. மிஸ்டர் ரமேஷ். எஸ் சார். மிஸ்டர் ரமேஷ், இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணியமான போலீஸ் ஆஃபீஸர், நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் மிஸ் ரேகா. என்ன மாதிரி இனிமேல் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்வெஸ்டிகேஷனும் மிஸ்டர் ரமேஷ் தான் பார்த்துப்பார். மிஸ்டர் ரமேஷ் சார், இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வேணா ஒன்று பண்ணலாம் மிஸ் ரேகா. உங்கள் திருப்திக்காக அவர் ஆதாரம்லாம் திரட்டினதுக்கப்புறம் வேணா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் சீல் வைக்கலாம். பலம் உடைத்திடு பகை